தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய கிராமங்களில் விடாமலும் ஒரு சில கிராமங்களில் விட்டுவிட்டும் மழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் பேருந்து நிலையம், பாலகிருஷ்ணாபுரம், பெல்லமநாயக்கன்பட்டி, சீலப்பாடி, தோமையார்புரம், ராஜக்காப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரிக்குறிக்கை கிராமத்தின் தெருக்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதோடு ஒரு சில வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. தேங்கிய மழை நீரால் சாலைகள் சகதியாக மாறி வாகன ஓட்டிகளை அவதிக்குள்ளாக்கியது. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் பெய்த மழையால் சாலை முழுவதும் வெள்ளக்காடானது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலை ஓர ஆக்கிரமிப்பே இந்த நிலைக்கு காரணம் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோழவரம், தேவநேரி கிராமங்களுக்கு இடையே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையில் சுரங்கப்பாதை மற்றும் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அந்த வழியாக நெடுஞ்சாலையை கடக்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓரிரு நாளில் சுரங்க பாலத்திலும் சர்வீஸ் சாலையிலும் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.